ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரிப்பூக்கள் பாகம் 16. அவன் பெயர் பரந்தாமன். அவனுடைய அம்மாதான் அஞ்சம்மாள். அவளுக்கு 60 வயதாகிறது. பக்கவாதம் வந்து ஒரு கையும் 2 கால்களும் செயலிழந்து போயிருந்தது. எந்த நேரமும் சக்கர நாற்காலிதான். எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையில் பெரிய குறையாய் இந்த நோய் பணத்தை தண்ணீராய் செலவழித்தும் குணப்படுத்த முடியாது வந்துவிட்டது. இனி மருந்து மாத்திரைகளை உடம்பு தாங்காது என்ற நிலையில்தான் வைத்தியம் பண்ணுவதை நிறுத்தி வைத்திருந்தனர். பரந்தாமன் சென்னையில் பிசினஸ் செய்து கொண்டிருந்தான். அங்கேயே பணக்காரர் ஒருவரின் மகளோடு கல்யாணமும் நிச்சயமாயிருந்தது. அம்மா அஞ்சம்மாளை எவ்வளவோ வற்புறுத்தியும் அவள் இந்த பூர்வீக வீட்டை விட்டு சென்னைக்கு வர மறுத்து விட்டாள். ஒப்பா வாழ்ந்த வீட்டிலேயே நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன். பரந்தாமன் பானுமதி என்ற விதவை பெண் கருப்பாய் குண்டாய் இருப்பாள் அல்லது நோஞ்சான் மாதிரி இருப்பாள் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இவ்வளவு அழகான தேவதைமான அழகியை அவன் சத்தியமாய் எதிர்பார்க்கவில்லை. பரந்தாமன் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவன். ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு விட்டால் அவளை எப்படியாவது தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்து விடுவான். முதலாய் பானுமதியை பார்த்ததுமே அவனுடைய மனசுக்குள் அவளை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்ற ஆசையை அனுப்பிவிட்டது. அவனுடைய தப்பான எண்ணத்தை புரிந்து கொள்ள தெரியாத பானுமதி அவன் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து பணிவாக நடந்து கொண்டாள். அஞ்சம்மாளை கவனித்துக் கொள்கிற வேலையும் அவளை பொறுத்தவரை சுலபமாகவே இருந்தது. சசிகுமாரை எந்த அளவுக்கு பாசத்தோடு கனிவோடும் பராமரித்தாலோ அதைவிட 2 மடங்கு அதிகமாய் பாசத்தோடும் பணிவோடும் அஞ்சம்மாளை பராமரித்தாள். பழசெல்லாம் மறந்துவிட்டு அந்த புது வாழ்க்கையில் தன்னை முழுமையாய் திணித்து கொண்டிருந்தாள் பானுமதி. பரந்தாமன் பார்வையிலிருந்து பானுமதி தப்பித்தாளா? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.